மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் பெய்து வரும் தொடர் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்துள்ளது. शिवाजी महाराज टर्मिनसला जाणारी मिनी लोकल आणि प्लॅटफॉर्म क्रमांक 2 किलोमीटर 9:45 की अर्बन लाइन से छत्रपति शिवाजी महाराज टर्मिनस जाने वाली 12 डिब्बों की मिनी लोकल है. கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். மும்பையில் எந்தெந்த பகுதிகள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன? தற்பொழுதும் அங்கே மழை பெய்து கொண்டுதான் இருக்கிறதா? போக்குவரத்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க ரமேஷ்குமார். வணக்கம். மகாராஷ்டிரா மாநில தலைநகர் மும்பையில் இடைவிடாது பெய்து வரும் கனமழையின் காரணமாக தலைநகரின் பல்வேறு இடங்கள் ஸ்தம்பித்து போயிருக்கிறது. நேற்று இரவு தொடங்கிய கனமழை தற்போது வரை விடாமல் பெய்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் கூட அதி கனமழை பெய்யும் என்ற ரெட் அலர்ட் எச்சரிக்கை கூட விடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு முதல் தற்போது வரைக்கும் பெய்து வரக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக நகரத்தினுடைய ஒரு இடமல்ல, இரு இடங்கள் அல்ல, கிட்டத்தட்ட அனைத்து இடங்களுமே வெள்ள நீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிப்பதால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது மிக கடினமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ரயில் சேவைகள் மற்றும் விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டிருப்பதோடு சாலைகளில் தேங்கி இருக்கக்கூடிய வெள்ள நீர் காரணமாக வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக குர்லா, சியோன், தாதர், பரேல் ஆகிய இடங்களில் உள்ள தாழ்வான பகுதிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டு அங்கு வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் குர்லா மற்றும் சியோன் போன்ற பகுதிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கும் கூட கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருப்பதோடு நிலைமைகள் மோசமடைவதால் மக்கள் வீட்டிற்குள்ளேயே இருக்குமாறு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. வானிலை ஆய்வு மையத்தினுடைய தரவுகளின்படி மும்பை நரிமன் பாயிண்ட் பகுதியில் இன்று காலை 6 to 7 மணி வரை 40 மில்லிமீட்டர் மழையும், கிராண்ட் சாலையில் 36 மில்லிமீட்டர் மழையும், கொலாபாவில் 31 மில்லிமீட்டர் மழையும், பைகுல்லாவில் 21 மில்லிமீட்டர் மழையும் பெய்திருக்கிறது. இவை தவிர மும்பையின் கிழக்கு மற்றும் மேற்கு புறநகர் பகுதிகளில் இன்று காலை முதல் லேசான மழை பெய்து வருகிறது. இடைவிடாத மழையால் ரயில் தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கியிருப்பதன் காரணமாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 5 நிமிடங்கள் முதல் 10 நிமிடங்கள் வரை அனைத்து ரயில்களும் தாமதமாகவே இயக்கப்பட்டு வருகின்றது. இவை தவிர மும்பைக்கு செல்லக்கூடிய, மும்பையிலிருந்து மற்ற இடங்களுக்கு செல்லக்கூடிய மற்றும் மும்பைக்கு வரக்கூடிய பல்வேறு விமானங்களுடைய சேவைகளும் மோசமான வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்பைஸ் ஜெட், ஏர் இந்தியா உள்ளிட்ட பல விமான நிறுவனங்கள் தங்களுடைய பயணிகளுக்கு அறிவுறுத்தலை வழங்கி இருக்கின்றன. குறிப்பாக மோசமான வானிலை காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்படும் என்பதால் பயணிகள் தங்கள் விமானங்களை சரிபார்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக ஸ்பைஸ் ஜெட், ஏர் இந்தியா உள்ளிட்ட பல விமான நிறுவனங்கள் தங்கள் பயணிகளுக்கு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றன. சில இடங்களில் ஒரு மருத்துவமனைகளில் கூட தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை காண முடிகிறது. இதன் காரணமாக நோயாளிகளும் கூட அவதிக்கு ஆளாகி இருக்கின்றனர். சப்வே போன்ற பல இடங்களிலும் தண்ணீர் தேங்கி இருப்பதால் வாகனங்கள் முற்றிலுமாக நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் கூட அங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. இதனால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.